வணக்கம். இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 6 கிலோவாட்டு ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் ஒரே மாடியில் போட்டிருக்கோம். ஆனால் 3 கிலோவாட்டாக 2 வீடுகளுக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, அந்த வீடுகளுக்கு 3 கிலோவாட்டு. ஆனால் 6 கிலோவாட் ஒரே மாதிரி போட்டிருக்குறோம். 6 கிலோவாட்டுக்கும் ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா 12 பேனல், ஒரு 3 கிலோவாட்டுக்கு 6 பேனல் அந்த மாதிரி போட்டு 12 பேனல் போட்டிருக்கோம். 12 பேனலையும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு வியாழக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை என்றைக்கோ அன்றைக்கி வச்சிடுறதுங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கு நம்ம பொலன்னு விடியும் போதே இந்த டைமர் வந்து ஆன் ஆகிடும். டைமர் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக பேனலில் வந்து மழை பெஞ்சு க்ளீன் பண்ணி விட்ட மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். பறவைகளுடைய எச்சம், சின்ன சின்ன தூசி, டஸ்ட்டு படியிறது, இது எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். அப்போ இந்த டைமரு வாரம் ஒரு முறை ஆன் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஏன்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு வந்துருச்சுனாலே ரொம்ப முக்கியமான ஒரே விஷயம் பேனலை க்ளீன் பண்ணுறது தான். மற்றபடி இந்த வரக்கூடிய ஆன் கிரிட் இன்வெர்ட்ரு 10 வருஷம் வேரண்டியோடு வருது. இந்த 10 வருஷம் வேரண்டியில் என்னென்னலாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் லேயர் போர்டு வருது உள்ள, அது கம்ப்ளீட்டாக மோல்டடு தான். ஒரு 10 வருஷம் எப்படி நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி ஒரு இன்வெர்ட்டரில் கொடுக்குறாங்கன்னா, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தால் தான் 10 வருஷம் ஆன்சைட் வேரண்டி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த மாதிரி விசோல் இன்வெர்ட்ரு பிராண்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி டேஇ இன்வெர்ட்ரு, சோஃபார் இன்வெர்ட்ரு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 இன்வெர்ட்ரு கம்பெனிகள் வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்துட்டாங்க. எல்லாமே 10 வருஷம் வேரண்டியோடு நமக்கு கிடைக்குது. நார்மலாக 8 இயர்ஸ் வேரண்டி அப்படி வரும். எக்ஸ்டெண்டபிள், அது நம்ம கூடுதலாக பணம் கட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம 10 இயர்ஸ் வேரண்டியோட இன்வெர்ட்டர் நம்ம கொடுக்குறோம். இதில் ஆன் கிரிட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லா பேருக்கும் சந்தேகம். இதில் குழப்பவாதிகள் வேறு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரைகுறையான தகவலை சொல்லி அது வேறு குழப்பி விட்டுடுறாங்க. இபிலேருந்து நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா, இபிலேருந்து யூனிட்டை வாங்கிக்குவாங்க, நெட் மீட்டர்லாம் சரியாக ஒர்க் பண்ணுறது கிடையாது, இபிக்காரங்களை நம்ப முடியாது, அவங்க வந்து யூனிட்டை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க, இப்படி கண்ணா அப்படின்னான்னு வாய்க்கு வந்த தகவல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 கோடி வீடுகளுக்கு இந்த சோலார் ஆன் கிரிட் சிஸ்டத்தை மானிய திட்டத்தின் கீழே நம்ம பதிவு பண்ணணும். 1 கோடி பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆளை போட்டு அங்கே பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உலகத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணுறது எல்லாமே சிஸ்டம் தான் பண்ணுது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே வந்துடுது. இப்போ இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வந்துருச்சுங்க. இது உங்கள் வீட்டு வைஃபை கனெக்ஷனோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ கனெக்ட் பண்ணும்போது அதுவே எவ்வளோ டேட்டா நீங்கள் டெய்லி எவ்வளோ ப்ரொடக்ஷன், மாதம் எவ்வளோ ப்ரொடக்ஷன், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எல்லாமே காட்டிடுது. போட்ட நாள்லேருந்து நமக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன்